பிரபல யூடியூபர் சபக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார். பெண் போலீஸ் குறித்து அவதூறாக பேசிய நிலையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர். இந்நிலையில்தான் சபக்கு சங்கர், அவரது உதவியாளர் மற்றும் டிரைவர் உள்ளிட்டவர்கள் மீது தேனி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர். சபக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண்காவலர்கள் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் பதிவாகி இருந்தது. இந்நிலையில்தான் தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்த சபக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சபக்கு சங்கர் மீது இந்திய தண்டனை சட்டம் 293, பி 509 மற்றும் 353 IPC RW பிரிவு 4, தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு பிரிவு 67 உள்ளிட்டவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது தகாத வார்த்தையில் பேசுதல், பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்டவைதான் அந்த பிரிவுகளாகும். அதன் பிறகு அவர் கோவை அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில்தான் தற்போது சபக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனியில் சபக்கு சங்கரை கைது செய்ய சென்றபோது அவரது காரில் 400 கிராம் கஞ்சா இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் தேனி பழனிசெட்டிப்பட்டி போலீசார் சபக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் சபக்கு சங்கரின் டிரைவர் ராம்பிரபு மற்றும் உதவியாளர் ராஜரத்தினம் ஆகியோர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தனியார் விடுதியில் சபக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு போலீசார் அவரது காரை சோதனையிட சென்றனர். அந்த சமயத்தில் சபக்கு சங்கரின் டிரைவர் ராம்பிரபு, உதவியாளர் ராஜரத்தினம் உள்ளிட்டவர்கள் காரில் சோதனையிட எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தகாத வார்த்தையில் போலீசாரை திட்டி பணிக்கு இடையூறு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அவர்களை பிடித்து வைத்து காரில் சோதனையிட்டனர். அப்போது காரில் கஞ்சா பொட்டலம் இருந்துள்ளது. மொத்தம் 400 கிராம் கஞ்சா இருந்துள்ளது. இதையடுத்து கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து டிரைவர் ராம்பிரபு, ராஜரத்தினம் உள்ளிட்டவர்களை தேனி பழனிசெட்டிப்பட்டி போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். மேலும் சபக்கு சங்கர், அவரது உதவியாளர் ராஜரத்தினம், டிரைவர் ராம்பிரபு உள்ளிட்டவர்கள் மீது போலீசார் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.